அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதும் அதிசக்தி வாய்ந்த மந்திர பாடல்தான் வேல்மாறல். வேலாயுதத்தை சிறப்பிக்கும் வழிபாட்டில் இந்த வேல்மாறல்ன்ற பாராயணம் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுது. வேல்மாறல் இது அருணகிரிநாதர் அருளிய இந்த வேல் வகுப்பு பாடலில் 16 அடிகளை முன்னும் பின்னுமா இடையிலுமா மாற்றி 64 அடிகள் வருமாறு வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்து கொடுத்தவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். இந்த பாடல் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் பாடப்பட்டது. வேல்மாறலையும் திருப்புகழையும் நம்பிக்கையுடன் தினமும் படிச்சுட்டு வந்தோம்னா முருகப்பெருமானின் நடமாட்டம் வீடுகளில் இருப்பதை நாம் உணர முடியும். மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவத்தில் முருகப்பெருமான் நம்ம நேரிலோ இல்லை கனவிலையோ நமக்கு காட்சி தருவதை நாம் உணர்வோம். நமக்கு துணையாக முருகன் எப்போதும் நம்முடைய இருப்பார் என்ற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மகா மந்திரங்கள் ஒன்று தான் இந்த வேல்மாறல். அதாவது கந்த சஷ்டி கவசத்துக்கு பிறகு நிறைய பேர் பாட தேடுகின்ற அருணகிரிநாதர் 16 வரிகள் எழுதினதை 4 மடங்காக 64 வரிகளாக சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறலை எழுதியிருக்காரு. இந்த மகாமாறலை படிக்கிறதுனால நம்ம கர்ம வினைகள் தீரும், செய்த தீவினை எல்லாம் விலகும், மனபயம் நீங்கி மன நிம்மதி உண்டாகும், எதிரிகள் தொல்லை நீங்க இந்த வேல்மாறலை படிப்பது நமக்கு நல்லது. வேல்மாறலை தினமும் படிச்சுட்டு வர்றதே பெரிய புண்ணியத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. இந்த வேல்மாறலை படிக்க துவங்க முன்னும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு வேலும் மயிலும் துணைன்னு 3 முறை சொல்லிட்டு தான் வேல்மாறலை படிக்க துவங்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற மகாமந்திர அந்த அடியை முதல்ல 20 முறை பாடணும். 64வது பாடலை பாடிய பிறகு 20 முறையும் சொல்லணும். முதல்ல 20, கடைசியில் 20, நடுவில் 68 என மொத்தம் 108 முறை இந்த வரியை பாடணும். நம்ம திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என அடியை 20 முறை பாடிய பிறகு பருத்த முளை என தவங்கும் பாடலை பாடணும். ஒவ்வொரு பாடலையும் பாடி முடித்த பிறகு மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை மறுபடியும் பாடணும். வேல்மாறலை ரொம்ப பயபக்தியோட ஒரு ஒருமைப்பாட்டோட தினமும் காலையில் மாலையும் இருவேளையும் இல்லை உங்களால் முடியுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட பாடிட்டு வரலாம். தொடர்ந்து 48 நாளாவது விடாமல் இந்த பாடலை படிச்சுட்டு வரணும். வேல்மாறலை படிக்கும்போது நாம் முருகப்பெருமானிடம் நமக்கு எது வேணும் அது வேணும்னு எந்த கோரிக்கையும் வைக்காமல் நம்மிடம் உள்ள ஒரு குறைகளை கூட சொல்லாமல் நான் முருகனுடைய அருள் ஒன்றுமே வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு நாம் இந்த பாடலை படிக்கணும். முருகப்பெருமானுக்கே உரிய ஞானசக்தி தான் வேலாயுதம். வேல் என்ற சொல்லே வெல் என்ற தொழிற்பெயரிலிருந்து வெல்லும் தன்மையுடையது வேல். அதாவது தன்னை நாடியவர்க்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதுக்கு வெற்றிவேல் என்று பெயர். எல்லாவற்றையும் வெல்வதே இந்த வேலாயுதம். இந்த வேல்மாறல் பதிகத்தை படித்து பலனடைந்த ஒரு பெண்மணி அவங்க சொல்கிறாங்க, அவருடைய அந்த அம்மாவுடைய மகன் வேலை செய்கிற இடத்துல ஒரு விபத்துக்குள்ளாகி நான் பிழைப்பது கடினம்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. அந்த இறைவன் அருளால் உயல் பிழைத்து நடமாடையெல்லாம் படுத்த படுக்கை ஆகிட்டார் அவர். அப்போ தான் இந்த வேல்மாறல் பாராயணம் பற்றி கேள்விப்பட்டு அந்த வேல்மாறல் பாராயணம் செய்யும் முறையையும் கற்றுக்கிட்டாங்க. அந்த அம்மா முழு நம்பிக்கையோட அவங்க முயற்சியில் அவங்களுக்கு தெரிந்த வகையில் இந்த வேல்மாறல் பாராயணத்தை முழு நம்பிக்கையோடு அவங்க தினமும் ஒரு முறை பாடிட்டு வந்திருக்காங்க. அவங்க பாட அது கேட்டு வந்திருக்கு. அவங்க மகனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க நோய் குணமாகி அவர் படுத்த படுக்கையாக இருந்தவர் குணமாயிருக்கார். இப்போ வீட்டுக்குள்ளே அவர் நடமாடுற அளவுக்கு இந்த வேல்மாறல் பாராயணம் அவரை காப்பாற்றிருக்கு. அந்த தாய் தன் மகன் குணமானதை கண்ணீரோடு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை இந்த வேல்மாறலை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். என்ன குறை தீர்றதுக்கு இந்த வேல்மாறலை நாம் சொல்லிட்டு வரலாம். முருகனுக்குரிய முக்கியமான நாட்களில் விரத நாட்கள் வரும்போது, பண்டிகை நாட்கள் வரும்போது இந்த மந்திரத்தை வேல்மாறலை நீங்கள் சொல்லிட்டு படிச்சுட்டு வர்றது பல மடங்கு உங்களுக்கு பலனை தரும். இதை நல்லபடியாக நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அளவில்லாத பலன்கள், அதாவது நோய் தீரணும், பிரச்சனைகள் தீரணும் நினைப்பவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கலாம். இந்த வேல்மாறலை படிக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத நோயாக இருந்தாலும் கர்ம வினைகள் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சக்தி வாய்ந்த இந்த அற்புத வேல்மாறலை படிச்சிங்கன்னா
முக்கியமாக இந்த வேல்மாரில் படிக்கிறது இந்த பிரச்சனைகள் தீர்றதை விட இது படிப்பவர்களுக்கு துணையாக முருகனுடைய வேல் எப்போவுமே அவங்க அருகிலே இருக்கும் என்பதை நாம் உணரலாம். இந்த வேல்மாரில் படிக்க படிக்க பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் உணர முடியும். இந்த வேல்மாரில் படித்து பலனடைந்த முத்துக்குமார் அப்படின்ற ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்த ஒரு நபரினுடைய ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். அவர் வேலை செஞ்சுட்டுன்னு ஆஃபீஸில் அவருடைய வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்து ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. தினமும் அவர் மரியாதை குறைவாக பேசுகிறது திட்டுறது அது மாதிரி இருந்திருக்காங்க. இருந்தும் அவர் நல்லா வேலை செய்யக்கூடியவர். அவர் மேலே எந்த தவறும் இல்லை. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்கும் யாருமே இல்லை. அந்த மாதிரி சொல்லலை. அதாவது இந்த கார்ப்பரேட் உலகத்தில் எப்படி இருக்குன்றது அவருடைய கஷ்டத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தினமும் ரொம்ப பேச்சுக்கள் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவருடைய மேல் அதிகாரி சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், சீக்கிரம் முடித்து எனக்கு கொடுத்துடணும், இல்லைன்னா உங்கள் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சமயத்தில் தான் அவருக்கு வேல்மாறன்றத விஷயம் தெரிஞ்சு இந்த பாராயணத்தை யார் மூலமாக தெரிஞ்சு அவர் கிடச்சிருக்கு. அவர் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேல்மாரில் புத்தகம் அவருக்கு கிடைச்ச உடனே அவர் உடனே அதை படிச்சிடல. இவர் நினச்சிட இது 10ஓட இதுவும் 11 அப்படின்ட்டு பேசாமல் ஒரு லைட்டை எடுத்துகிட்டு விட்டுட்டார். ஆனால் இது வேல்மாரில் பற்றி படித்த நிறைய புத்தகங்கள் மறுபடியும் அவருக்கு கிடைக்கவும் சரி கொஞ்சம் ஈடுபாட்டோடு படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படிக்க படிக்க தெரிஞ்சிருக்கு, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதிகமாக இருக்குது, பாட்டாக இருக்குது அப்படின்னு அதனுடைய அருமை இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அவர் பொருள் அதாவது அர்த்தம் தெரிஞ்சு அவர் படிக்க ஆரம்பிக்க அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவர் தினமும் அதை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தினமும் அதை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது என்ன அதிசயம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேலை இந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்னு இருந்த சூழ்நிலையில் இவருக்கு உடனே அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு, அப்ரிசியேஷன் மெயில் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது முந்தின இரவே டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பெண்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவருக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டாங்க. இவரால் நம்பவே முடியலை. என்னது திடீர்னு எல்லா வேலையும் அழகாக முடிஞ்சிருக்கு, நமக்கும் நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி நடந்திருக்குன்னு இந்த பாராயணம் பண்ண ஆரம்பித்தது இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்னையிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு, தினசரி காலையில் குளிச்சுட்டு இந்த வேல்மாரில் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற டீமை விட்டுட்டு வேறு ஒரு டீமில் சேரணும்னு ரொம்ப பிரார்த்தித்து செஞ்சுருக்காரு. அதுவும் ஒரே வாரத்தில் அவருக்கு வேறு ஒரு டீமில் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகி இந்த வேல்மாரி மேலே அதீத நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டுருச்சு. ஒரு முக்கியமான எக்ஸாம், அதாவது சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணுன்ட்டு அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40,000. இந்த சர்டிஃபிகேஷனை 2 முறை இந்த எக்ஸாம் எழுதியிருக்கார். 2010 2012 எழுதி கூட ஃபெயில் ஆகிட்டார். அதனால் 80,000 அவருக்கு நஷ்டம் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாம் அது. இந்த வருஷம் எப்படியா பாஸ் பண்ணின்னு என்ன பண்ணியிருக்காரு, இந்த வேல்மாரி தினமும் பாராயணம் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அப்புறம் அதை அடுத்த தேர்வில் இதை பாராயணம் பண்ண ஆரம்பித்து இவர் எழுதின அந்த தேர்வில் வெற்றி பெற்றுட்டார். 3வது முறையாக இந்த எக்ஸாம் எழுதி இவர் பாஸ் பண்ணதில் இவர் மகிழ்ச்சியில் இவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அந்த முருகப்பெருமானுடைய அருளை எண்ணி ரொம்ப ரொம்ப அதிசயப்பட்டிருக்கார். நம்மளால் கடவுளுக்கு எதையும் திருப்பி கொடுக்க முடியாது. நம்ம நன்றி நம்ம பக்தியை மட்டுமே கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியும். அதனால் உடனே என்ன பண்ணியிருக்காரு, திருத்தணி போய் முருகனை பார்த்து மனதார தொழுதுட்டு இந்த வேல்மாறல் பாராயணத்தை அந்த முருகப்பெருமான் அருகிலேயே நின்று பாடிட்டு வந்திருக்கார். அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன்னா, இந்த வேல்மாறல் படித்தால் நாம் விரும்பியது அனைத்தும் அடையலாம் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வச்சு நாம் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது வேல்மாறல் ஒரு வரப்பிரசாதம், அதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய சக்தியை எல்லார்ட்டையும் நம்ம சொல்ல விரும்புகிறேன் நான் அப்படின்னு அவர் ஒரு சபதமாக எடுத்திருக்கார். அதாவது வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க பல பேர்கிட்ட போய் இந்த வேல்மாறல் படிச்சிங்கன்னா உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலான்றதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்கார். உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த வேல்மாறல்ன்ற புத்தகத்தை வாங்கி இதை பாராயணம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த வேல்மாறலை படித்து அனைவரும் முருகப்பெருமானின் நல்லை பெறுவோமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.